ஹாய் கேஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கேன்வா டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டீப்சீக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யாருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை விட நிறைய ப்ராம்ப்ட் நான் தரேன். ஸோ அடுத்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ give me prompts for print design, selling and Redbubble designs, t-shirt, stickers using on hat, all product. அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்த ப்ராம்ப்டை கூட அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 5000 + 5000 பிக்சல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸோ இதில் வந்து நான் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து காப்பி பண்ணுறேன். பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வேறு ஏதாச்சும் எடுப்போம். வேலண்டைன்ஸ் டே இப்போ ட்ரெண்டிங் ஆகுன்னு அதை நான் கொடுக்குறேன். காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு சரி பாத்தி கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அகைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் அதை பிளாக்ல கொடுக்குறேன். ஸோ இன்னொரு டிசைன் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை நான் எடுக்கிறேன். ஃபன்னி கேட் இதை எடுக்கிறேன். கிளியர் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். ஜென்ரேட் அகைன் கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. இதை நான் கொடுக்குறேன். இது ஒயிட்ல இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இப்போ கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல் சைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். அடுத்து இங்கேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம அழகாக ஜென்ரேட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டெம்ப்ளேட்டாக இப்போ வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு இது எப்படி பண்ணணும்னா ஷேர்ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிங்க் இருக்கும். ஸோ க்ரியேட் டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் இதை எடுத்து விட்றேன். இதை நம்ம ஜஸ்ட்டு கேட் டிஷர்ட் டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ நீங்கள் எக்கச்சக்கமாக ஜென்ரேட் பண்ண நான் இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன், டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டா இது பார்த்து அட்ராக்டிவ் பிறகு கிரியேட் டெம்ப்ளேட் லிங்க்ன்றப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ப்ரிவியூ பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து டெம்ப்ளேட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை வச்சு யூசர்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம், எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ அதை எதில் எப்படி சேல் பண்ணுறங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.